எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? புனித ரமலான் மாதத்தின் உச்சக்கட்ட அருளை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். முதல் 10 நாட்கள் ரஹ்மத், அதாவது அல்லாஹுவின் கருணை நிறைந்த நாட்கள். அடுத்த 10 நாட்கள் மஹ்பிரத், அதாவது பாவ மன்னிப்புக்குரிய நாட்கள். இவையெல்லாம் கடந்து இப்போது நாம் நிற்கப் போகும் கடைசி 10 நாட்களோ நரக நெருப்பிலிருந்து விடுதலை பெறும் அரிய வாய்ப்பாக இருக்கிறது. இந்த 10 நாட்களுக்குள் அல்லாஹ் ஒரு மாபெரும் பொக்கிஷத்தை நமக்காக மறைத்து வைத்திருக்கிறான். அந்த பொக்கிஷம் என்ன தெரியுமா? அதுதான் லைலத்துல் கத்ர், கண்ணியமிக்க அந்த இரவு. கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஒரே ஒரு இரவில் நாம் செய்யும் வணக்கம் 1000 மாதங்கள், அதாவது 83 வருடங்களுக்கும் மேல் செய்யும் வணக்கத்தை விட சிறந்ததாக மாறுமென்றால் அந்த இரவின் மகத்துவத்தை எப்படி வார்த்தைகளால் விவரிக்க முடியும்? நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் ஒரே ஒரு இரவில் நாம் சிந்தும் கண்ணீர் துளிகளால், மனமுருகி கேட்கும் ஒரே ஒரு பிரார்த்தனையால் மன்னிக்கப்படும் என்றால் அந்த வாய்ப்பை நாம் நழுவ விடலாமா? நிச்சயமாக நழுவவிடக்கூடாது. அந்த இரவை அடைந்து கொள்ள, அந்த இரவில் நம் பாவங்களை முழுமையாக மன்னிக்க வைக்க நம் கருணை நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக மிக எளிமையான ஆனால் சக்தி வாய்ந்த ஒரு துஆவை நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். அந்த துஆ என்ன? அதை எப்படி ஓத வேண்டும்? வாருங்கள் பார்ப்போம். ரம்லான் மாதம் முழுவதும் நாம் நோன்பு நோற்று தர்மங்கள் செய்து குர்ஆன் ஓதி நம்மை பக்குவப்படுத்திக் கொள்கிறோம். ஆனால் கடைசி 10 நாட்கள் வந்துவிட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வணக்க வழிபாடுகள் ஒரு புதிய உத்வேகத்தை அடைந்துவிடும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரமலானின் கடைசி 10 நாட்கள் வந்துவிட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் வேட்டியை இறுக கட்டி கொள்வார்கள். அதாவது வணக்க வழிபாடுகளில் மிக தீவிரமாக ஈடுபடுவார்கள். இரவு முழுவதும் தொழுகை, திக்ர் என உயிர்ப்பிப்பார்கள். மேலும் வணங்குவதற்காக தங்கள் குடும்பத்தினரையும் எழுப்பிவிடுவார்கள். வேறு எந்த நாட்களிலும் இல்லாத ஒரு தீவிரத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாட்களில் காட்டுவார்கள். ஏன் என்றால் அந்த 1000 மாதங்களை விட சிறந்த லைலத்துல் கத்ர் இந்த 10 இரவுகளில் ஒன்றில்தான் மறைந்திருக்கிறது. அதை அடைந்தே தீர வேண்டும். அதன் முழு நன்மையையும் பெற்றுவிட வேண்டும் என்ற தாகம்தான் காரணம். இந்த நாட்களில் செய்யப்படும் ஒவ்வொரு நல்ல அமலுக்கும் பன்மடங்கு நன்மைகள் உண்டு. நாம் கொடுக்கும் ஒரு சிறிய தர்மம் தப்பித்தவரை அது லைலத்துல் கத்ர் இரவில் அமைந்துவிட்டால் அது நாம் 83 வருடம் தொடர்ந்து தர்மம் செய்த நன்மைக்கு சமமாகிவிடும். நாம் தொழும் 2 ரக்காத்துக்கள் அந்த இரவில் தொழப்பட்டால் 83 வருடங்கள் தொழுத நன்மை கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ்! அல்லாஹ்வின் அருள் எவ்வளவு விசாலமானது! லைலத்துல் கத்ர் என்றால் என்ன? கத்ர் என்பதற்கு கண்ணியம், சிறப்பு, விதி, தீர்ப்பு என பல அர்த்தங்கள் உண்டு. இந்த இரவில்தான் அடுத்த 1 வருடத்திற்கான மனிதர்களின் விதி, வாழ்வாதாரம், மரணம் போன்ற முக்கிய முடிவுகள் வானவர்களிடம் ஒப்படைக்கப்படுகின்றன. எல்லாவற்றையும் விட முக்கியமாக இந்த இரவில்தான் மனித குலத்திற்கான நேர்வழி காட்டியான திருக்குர்ஆன் லவ்ஹுல் மஹ்ஃபூலிலிருந்து முதல் வானத்திற்கு இறக்கப்பட்டது. அல்லாஹ் தன் திருமறையில் ஒரு முழு அத்தியாயத்தையே இந்த இரவின் சிறப்புக்காக இறக்கியுள்ளான். சூரா அல் கத்ரில் அல்லாஹ் கூறுகிறான், நிச்சயமாக நாம் இந்த குர்ஆனை கண்ணியமிக்க லைலத்துல் கத்ர் இரவில் இறக்கினோம். கண்ணியமிக்க இரவு என்ன என்பதை உமக்கு எது அறிவித்தது? கண்ணியமிக்க இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. அதில் வானவர்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தம் இறைவனின் கட்டளைப்படி ஒவ்வொரு காரியத்துடனும் இறங்குகின்றனர். சாந்தி நிலவி இருக்கும். அது வைகரை உதயமாகும் வரை இருக்கும். அல் குர்ஆன். சிந்தித்து பார்ப்போம். அந்த இரவில் வானவர்களின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தலைமையில் வானவர்கள் பூமிக்கு இறங்கி வருகிறார்கள். அவர்கள் இறங்கி என்ன செய்கிறார்கள்? நன்மைகளையும் பரக்கத்தையும் அல்லாஹ்வின் அருளையும் சுமந்து வருகிறார்கள்.
யார் நின்று வணங்குகிறார்களோ, யார் துவா கேட்கிறார்களோ, யார் பாவ மன்னிப்பு தேடுகிறார்களோ அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். விடியும் வரை பூமியில் சாந்தியும் சமாதானமும் நிலவுகிறது. இந்த இரவின் மிக முக்கியமான சிறப்பு பாவ மன்னிப்பு தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் லைலத்துல் கத்ர் இரவில் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்படியென்றால் இந்த பொக்கிஷ இரவு எப்போதுதான் வருகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக கூறியுள்ளார்கள். லைலத்துல் கத்ரை ரமலானின் கடைசி 10 நாட்களில் உள்ள ஒற்றைப்படை இரவுகளில், அதாவது 21, 23, 25, 27, 29 ஆகிய இரவுகளில் தேடுங்கள். ஆரம்பத்தில் இந்த இரவு எது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆனால் இருவர் சண்டையிட்டு கொண்ட காரணத்தால் அது மறக்கடிக்கப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அது உங்களுக்கு நன்மையாக இருக்கலாம் என்று சொன்னார்கள். ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட இரவு என்று தெரிந்தால் நாம் அந்த இரவில் மட்டும் வணங்கிவிட்டு மற்ற இரவுகளை வீணாக்கி விடுவோம். ஆனால் இப்போது அந்த இரவை தேடி கடைசி 5 ஒற்றைப்படை இரவுகளிலும் நாம் தீவிரமாக முயற்சி செய்கிறோம். இது அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்த ஒரு மாபெரும் பாக்கியமாகும். நம்முடைய தாய் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த உம்மத்தின் மீது கொண்ட அக்கறையால் ஒரு மிக முக்கியமான கேள்வியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள். யார் சொல்லலாம், நான் லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து கொண்டால் அதில் என்ன துவா கேட்க வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு கருணையின் வடிவமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த துவாதான் இது. யா அல்லாஹ், நிச்சயமாக நீ மன்னிப்பவன், மன்னிப்பதையே விரும்புகிறவன், எனவே என்னை மன்னிப்பாயாக. இந்த இரவுகளில் இசா தொழுகைக்கு பிறகு குறிப்பாக நடுநிசைக்கு மேல் எழுந்து நின்று நிதானமாக தொழுக வேண்டும். அவசரமாக ரக்காத்துக்களை எண்ணுவதை விட நீளமான கியாம், நிற்பது, நீண்ட ருக்கு, நீண்ட சுஜூதில் ஈடுபட்டு அல்லாஹுடன் தனிமையில் உரையாட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 ரக்காத்துக்கள், அதாவது 8+3 தொழுவார்கள். அந்த சுஜூதில்தான் அடியான் அல்லாஹ்விற்கு மிக நெருக்கமாக இருக்கிறான். நம்முடைய தேவைகளை, நம்முடைய கவலைகளை, நம்முடைய பாவங்களை அந்த சுஜூதில் அழுது கொட்டு தீர்த்திட வேண்டும். யா அல்லாஹ், நாங்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் நோன்பு நோற்க சக்தி கொடுத்த எங்கள் ரப்பே, உன்னை நாங்கள் புகழ்ந்து துதிக்கிறோம். யா அல்லாஹ், உன்னிடம் இருக்கரங்களை ஏந்தி கூக்குரலிட்டு உன் உதவியை கேட்கிறோம். எங்கள் ரப்பே, எங்களுடைய தொழுகை, நோன்பு மற்றும் எங்களின் துவாவில் பரக்கத்தை கேட்கிறோம். அவற்றின் மூலம் எங்கள் உள்ளம் பரிசுத்தம் அடைய வேண்டும். எங்களின் சிரமங்கள் நீங்க வேண்டும். எங்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். அவற்றின் மூலம் எங்களின் பற்றாக்குறைகள் நீங்க வேண்டும். எங்களுக்கு ஏற்படும் தீங்குகள் நீங்க வேண்டும். எங்களின் நற்காரியங்கள் அனைத்தும் சுமூகமாக நடைபெற வேண்டும். யா அல்லாஹ், உன்னை தொழுபவர்களாகவும் நோன்பை முறையாக கடைபிடிப்பவர்களாகவும் தான தர்மங்களை நிறைவேற்றுபவர்களாகவும் உன்னிடம் மன்றாடி துவா கேட்பவர்களாகவும் ஆக்கி அவற்றில் பரக்கத்தையும் நல்லருள் வளங்களையும் வழங்குவாயாக. யா அல்லாஹ், எங்களின் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து கிருபை செய்வாயாக. ஆமீன் ஆமீன். அல்லாஹும்ம ஆமீன்.